ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம செம்மையா பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோடைய பேரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல். 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. மழையில நனைஞ்சுக்கிட்டு எதையோ பார்த்து பயந்து அடிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கா. அங்க ஒரு கடை இருக்கு. அந்த கடையோட கதவை தட்டி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த ஆள் ரொம்ப திமிரா கடை க்ளோஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல பார்த்தா ஒரு போன் பூத் இருக்கு. அங்க போயிட்டு 911க்கு கால் பண்ணி என்னோட பசங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த போலீஸ்காரங்க பதட்டப்படாதீங்க மேடம், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, சீக்கிரமா நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க. இவங்களை சுத்தி ஏகப்பட்ட சவுண்ட் கேக்குது, வித்தியாசமா ஏதேதோ நடக்குது. அப்ப டக்குன்னு வானத்துல இருந்து ஒரு பிரைட்டான வெளிச்சம். அதை பார்த்துட்டு இவங்க ஹேண்ட் கத்துறாங்க. அந்த சவுண்டை கேட்டு உள்ள இருக்க பையன் வெளியே ஓடி வந்து பாக்குறான். அங்க வந்து பார்த்தா போன் பூத்தையே காணோம். இந்த பையன் போலீஸுக்கு கால் பண்ணலாமேட்டு போன் எடுக்கிறான். அப்ப மேல இருந்து போதால் அந்த போன் பூத் கீழே வந்து விழுது. இவ்வளவு நேரம் எங்க இருந்துச்சுன்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா காலையில போலீஸ்காரங்களாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பையன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். யாரோ கத்துற சவுண்ட் கேட்டுச்சு, வெளியே வந்து பார்த்தா போன் பூத்தையே காணோம், திடீர்னு போன் பூத்து மேல இருந்து விழுந்துச்சு, எங்க இருந்து விழுந்துச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்றான். இதை கேட்கிற போலீஸுக்கு நம்புற மாதிரி இல்ல. போயிட்டு அந்த போன் பூத் இருக்கிற இடத்த பாக்குறாரு. அங்க அந்த காணாம போனவங்களோட பர்ஸ் மட்டும்தான் இருக்கு. என்னதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவர் மேல பாக்க அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு அந்த இடத்துல நம்ம படத்தோடைய ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களோட பேரு ஏப்ரல், கூட இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவரோட பேரு கைல். இவர் தான் நம்ம படத்தோடைய ஹீரோ. ரெண்டு பேரும் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அம்மாவோட பழைய கேபினை விற்க போறாங்களாம். சோ அந்த கேபினை போட்டோ எடுத்துட்டு வர சொல்லி அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க போல இருக்கு. அங்க போறதுக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா கால் பண்றாரு. ஏமா காசு கொடுத்தா ரியல் எஸ்டேட் காரனே எல்லா போட்டோவும் எடுத்து கொடுக்க போறான், நீ ஏமா கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பா கேட்க, அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, ரியல் எஸ்டேட் காரன் நிறைய காசு கேட்பானா, அந்த காசை மிச்சம் பிடிக்கிறதுக்காக என்ன போயிட்டு வர சொல்றாங்க, பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம், எங்களுக்கும் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா, சரிமா அப்ப போயிட்டு வரும்போது என்னோட பொருள்லாம் சிலது இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் இவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகேப்பா நாங்க கிளம்பிட்டோம், அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. கரெக்டா அந்த சமயம் பெல் அடிக்குது. அட யாரா இவனுங்க, வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் ஒரு வேலையா வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் எட்டி பார்த்தா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. ஹீரோ தான் கூப்பிட்டு இருப்பாரு போல இருக்கு. ஏன்டா இவங்களை வேற கூப்பிட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. விடு விடு ஜாலியா ஃபன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு அவங்க எல்லாரும் ஒரு கார்ல கேபினை நோக்கி போறாங்க. போற வழியில சரியான ரகலை. அதுலயும் அந்த கூட்டத்துல செத்துன்னு ஒரு பையன் இருக்கான். இல்லாத சேஷ்டையெல்லாம் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கார்ல உட்காந்துக்கிட்டே பட்டாசு அவுட் வெடிச்சிட்டு வந்துட்டு இருக்கானா. அதை பார்த்த ஒரு போலீஸ்கார் பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்து வண்டியை மடக்குறாரு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸை பார்த்தோம்ல, அதே போலீஸ் தான். ஏன்டா அவங்களால ஒழுங்கா போக முடியாதா, லைசன்ஸ் கொடுங்க, எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அப்ப நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி எங்க அம்மாவோட கேபின் இங்க பக்கத்துல இருக்கு சார், அங்கதான் போயிட்டு இருக்கோம், சும்மா வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி சரி பார்த்து போங்க, சரக்குலாம் போட்டு எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் அவங்களோட கேபினுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப மோசமா பாலடைஞ்சு போயிருக்கும்னு நினைச்சு வந்திருப்பாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன, அடுத்து பார்ட்டி தான். பட்டாசெல்லாம் வெடிச்சு சரக்கு அடிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் இவங்க கொண்டாட்டத்துல இருக்க, இன்னொரு சைடு அந்த போலீஸை காமிக்கிறாங்க. ஒரு வீட்ல இருந்து கால் வந்திருக்கு. என்னன்ட்டு போய் பார்த்தா அந்த வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு பன்னி இறந்து போயிருக்கு. இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ல ஏகப்பட்ட மிருகங்களை யாரோ சாவடிச்சு போட்டு வச்சிருக்காங்க, யாருன்னு தெரியல. அதோட உடம்புல ஒரு பெரிய காயம் இருக்கு. ஏதா மிருகம் வந்து வேட்டையாடி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்படி இருக்காது, பாதி உடம்பையாச்சும் சாப்பிட்டு போயிருக்கும். யார் இதெல்லாம் பண்றா, எதுக்காக இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினா அவங்களோட ஃப்ரெண்டு நாயை வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சம்மர் ஹாலிடேஸ்ல இங்க வந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் வரோம்ல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த நாய் எதையோ பார்த்து குலைச்சிக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. இவங்களும் பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, கேட் எல்லாம் போட்டிருக்கு, உள்ள யாரும் வரக்கூடாது, அதையும் மீறி உள்ள வந்தீங்கன்னா சுடப்படுவீங்க அப்படின்னு வேற ஒரு போர்டு போட்டிருக்கு. அண்ட் அங்க இருக்க பொம்மையும் பார்க்க பயங்கர பயமா இருக்கு. அதெல்லாம் பாக்குற ஹீரோயின் உள்ள போக வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த நாய் இந்த ஃப்ரெண்டோடையது. என் நாய் உள்ள இருக்க புள்ள இருக்குடி, எப்படி அப்படியே விட்டு போக முடியும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை தாண்டி உள்ள போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஒரு பழைய டென்ட். அந்த டென்ட்டுக்குள்ள போனா எக்கச்சக்கமான கஞ்சா செடியை வளர்த்து வச்சிருக்காங்க. அதை பாக்குற இந்த ஃப்ரெண்டுக்காரி, ஏய் ஒன்னே ஒண்ணு மட்டும் எடுத்துக்கலாமாடி அப்படின்னு கேக்குறா. இல்ல வேணாம், இது வேற ஒருத்தங்க ப்ராப்பர்ட்டி, நம்ம வாட்டுக்கு ஒரு பாக்கெட் ஆட்டையை போட்டு போயிட்டு அப்புறம் ட்ரக் டீலிங் கேஸ்ல நம்மள புடிச்சிட்டு போயிட போறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அதே சமயம் இவங்களோட நாயும் ஒரு கட்டையை தூக்கிட்டு வருது. பாத்தியா நம்ம தேடி வந்த நாயும் வந்துருச்சு, சீக்கிரமா இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் திரும்பினா அங்க ஒருத்தவன் மாஸ்க் போட்டு கையில கோடாரி வச்சுக்கிட்டு
இப்படி நிக்கிறான். யார் நீங்க, எதுக்கு உள்ள வந்தீங்க, யார் உங்களை அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க கோடாரியை அடிக்கிறதுக்காக ஓங்குறானா. ஐயோ சார் ஒன்னும் பண்ணிடாதீங்க, இங்க பக்கத்துலதான் எங்க அம்மாவோட கேபின் இருக்கு, அங்க இருந்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஏப்ரல் நீயா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க கழட்டுறாரு. பார்த்தா இவரும் ஹீரோயினோட அப்பாவும் ஃப்ரெண்டு புள்ள இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறாங்க புள்ள இருக்கு, அதனாலதான் அடையாளம் தெரியல. நானும் உங்க அப்பாவும் உன்னை சின்ன வயசுல பிஷிங் எல்லாம் கூட்டு போயிருக்கோம், ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல மிலிட்டரி யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கு. இவர் முன்னாடி மிலிட்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு புள்ள இருக்கு. அதை பத்தி பெருமையா சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. அதுல வானத்துல ஏதோ எரிக்கல் மாதிரி இருக்கு. போன வாரம் தெர்மல் கேமரால மாட்டி இருந்திருக்கும் புள்ள இருக்கு. அந்த போட்டோவை இவங்க கிட்ட காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு நாங்க போகும்போது இந்த ஒரே ஒரு பாக்கெட் ட்ரக் மட்டும் எடுத்துட்டு போட்டுமான்னு கேக்குறா. அவரும் சரின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாரு. நேரா கேபினுக்கு வந்து அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா ஹீரோயின் இதை எதிர்பார்க்கவே இல்ல. சடனா இப்படி சொன்னதுனால அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. பத்ததுக்கு வேற ஒரு ஊர்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, அங்க போக போறாங்களாம். அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் ஹீரோவை இந்த கேபினுக்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டதுனால அவங்களால சொல்ல முடியாம போயிடுச்சு. அந்த விஷயத்த இப்ப சொன்னதுமே ஹீரோக்கு கடுப்பாகுது. ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆஃபர் லெட்டர் வந்துருச்சான். ஆனா இப்ப வரைக்கும் நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாம இருக்கிறனா என்ன பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறியா, என்ன விட்டு போகணும்னு தானே பிளான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க வந்து திட்டிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரர் என்ன பண்றாரு, போன் பூத்துல இருக்கவங்க காணாம போனாங்கல்ல அந்த வீடியோவையே திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃப்ரேம்ல ஒரு எதையோ ஒண்ணு பாக்குறாரு. அப்படியே அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து போதையில பேசிட்டு இருக்காரு. ஏன்டி கல்யாணம் வேணான்ற, எனக்கு ஏத்தவன் நீ தான் தெரியுமா, என்ன காரணத்துக்காக கல்யாணம் வேணான்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க போல இருக்கு, இப்போ அவங்க ஒன்னா இல்ல. சோ அந்த விஷயத்த எக்ஸாம்பிளா சொல்றாங்க. எங்க அம்மா அப்பா எப்ப பிரிஞ்சாங்களோ அப்பவே எனக்கு மேரேஜ் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. இப்ப வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஐடியாவே இல்ல. அது மட்டும் இல்லாம கடைசியில நம்மளுக்கு எப்பயுமே தனிமை தான் மிஞ்சும், கடைசி வரைக்கும் யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சம்மந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க. இந்த செத் பைய எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப வெளியே ஏதோ ஒரு சவுண்டு, அப்படியே கேமராவை திருப்பினா வானத்துல இருந்து ஒரு எரிக்கல் விழுந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இவங்க இந்த மாதிரி ஒன்ன பார்த்தது இல்ல. அந்த எரிக்கல் அங்க இருக்க காட்டுக்குள்ள விழுது. அது என்னன்னு கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. ஒருவேளை ஏதாச்சும் பிளேன் கிராஷ் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அங்க கிராஷ் ஆகி கிடக்கிறது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப். அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றாங்க. ஒருவேளை பக்கத்துல மிலிட்டரி ஏதாச்சும் சோதனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க வந்து கிராஷ் ஆயிருக்கும். சோ நம்ம இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காருக்கு ஓடுறாங்க. அப்படி ஓடுற வழியில கீழே பார்த்தா ஏதோ ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கு. அவ்வளவுதான். அதை பார்த்ததும் ஓடுறாங்க பாருங்க வீட்டுக்கு. அடிச்ச போதை எல்லாம் இறங்கிடுச்சு. நம்ம பார்த்தது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த வீடியோவை செக் பண்ணி பாக்குறாங்க. உண்மையிலே அங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிராஷ் ஆயிருக்கு. சோ என்ன பண்றதுன்னே தெரியாம 911க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா கண்டிப்பா இந்த விஷயங்கள் எதையுமே அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால செத்தோட லவர், இவங்களோட பேரு லெக்ஸ், அவங்க என்ன சொல்றாங்க, சீக்கிரமா நம்ம பொருள் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க வந்து போயிடலான்றாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தேவையில்லாம பயப்படாதீங்கன்றாரு. ஹீரோயின் வந்துட்டு இல்ல, லெக்ஸ் சொல்றதுதான் கரெக்ட், நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும். ஏன்னா அந்த ஃபுட் பிரிண்ட பாத்தீங்களா, அது நேரா நம்ம கேபினை நோக்கி தான் இருந்துச்சு. சோ கண்டிப்பா அது எதா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டப்புன்னு அந்த வீட்டுடைய கரண்ட் எல்லாம் போயிடுது. இவங்களுக்கு அல்ல இல்ல, ஒருவேளை மழையினால கரண்ட் கட் ஆயிருக்கும், கீழே இருக்க ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாருமே டார்ச் எடுத்துட்டு கீழே இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அப்படி இவங்க கீழே வந்ததும் மேல இவங்களோட நாய் எதையோ பார்த்து குலைக்குது. கொஞ்ச நேரத்திலேயே நிறைய பொருட்கள்லாம் உடையிற சவுண்டு கேக்குது. யாரோ இல்ல ஏதோ ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அதுவும் கரெக்டா இவங்களுக்கு மேலதான் இருக்கு. அப்பதான் ஹீரோயினுக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. இந்த வீட்டுல அவர் ஒரு ஷார்ட் கன் வச்சிருந்தாராம். அது ஞாபகம் வந்ததும் இவங்க வேகமா போயிட்டு அந்த ஷார்ட் கன் எடுத்து லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி லோட் பண்ணிட்டு இருக்கும் போதே மேல இருக்க அந்த நாய் பயங்கரமா வழியில கத்துற சவுண்டு கேக்குது. என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்துட்டு மேல போறாங்க. அங்க போய் பார்த்தா கதவு திறந்துருக்கு. அந்த கதவை மூடிட்டு சுத்தி எங்கேயாச்சும் நாய் இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே காணோம். லைட் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு, பொருள் எல்லாம் கலைஞ்சு கிடக்குது. ஏதோ ஒண்ணு உள்ள வந்திருக்கு. ஆனா இன்னும் அது உள்ளதான் இருக்கா இல்ல வெளியே போயிடுச்சான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஏலியன் வேகமா நடந்து வருது. அத ஹீரோ பயத்தோட பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு சென்ஸ் ஆயிடுது. பின்னாடி இருந்து ஏதோ ஒண்ணு வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே திரும்பி சுடுறாங்க. அதை சுட்டாங்களா என்னன்னு தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. உடனே வெளியே வந்து பாக்குறாங்க. தரெல்லாம் ஏதோ கருப்பு கருப்பா இருக்கு. ஒருவேளை அந்த ஏலியனோட ரத்தமா இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனா அங்க ஸ்விம்மிங் பூல்ல அந்த ஏலியன் செத்து கிடக்குது. அவ்வளவுதான். எடுக்கிறாங்க காரை. ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மழை வேற பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. வீட்டுக்கு போனா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த செத் பையன் என்ன சொல்றான், எது வீட்டுக்கு போகணுமா, என்ன காய்ஸ் இப்படி பேசுறீங்க, நம்ம திரும்ப கால்ல வந்து இதை போட்டோ எடுத்து நெட்ல போட்டோம்னா வைரல் ஆயிடும், ஒரே நாள்ல நம்ம பணக்காரங்களாயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த செத்து பைய சொல்ல எல்லாரும் அசிங்கமா திட்டுறாங்க. மூடிட்டு வாடா டே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் கூட ஸ்லோ பண்ணாம வேகமா போயிட்டே இருக்காங்களா. அப்ப வழியில ஒரு மரம் முறிஞ்சு போய் கிடக்கு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்ட்டு இறங்கி போய் பாக்குறாங்க. அந்த மரம் கிட்டத்தட்ட 2 டன்னுக்கு மேல இருக்கும். இவங்க எல்லாரும் சேர்ந்தாலும் நவுத்த முடியாது. மின்னல்
சிக்னல்னால கட் ஆயிடுச்சா இல்ல அந்த ஏலியன் கட் பண்ணி விட்டுச்சா என்னன்னு தெரியல. இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கு ஒரே ரூட் இதுதான், அதுவும் பிளாக் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்களா. கொஞ்ச நேரத்துல மழை நின்றுது. அப்பாடா மழையாச்சும் நின்றுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இந்த செத்து போய் அப்பதான் ஒன்னு நோட்டீஸ் பண்றான். இவங்க இருக்கிற இடத்துல மட்டும்தான் மழை பெய்யல, பக்கத்திலேயே ஒரு 10 அடி தள்ளி கார் நிக்குது, அந்த பக்கம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா அது அதிசயம், எப்படி அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல பாக்குறானே. அப்படியே எல்லாரும் வாய பொழந்து வானத்தை பாக்குறாங்க. மேல இருந்து ஒரு ரெட் கலர் லைட் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஏறுங்கடா கார்லன்ட்டு ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணா கார் புகஞ்சிடுது. அப்ப இந்த லெக்ஸ் பொண்ணு ஆளை விடுங்கடா சாமி, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிடுறா. எல்லாரும் ஹே போகாதடி உள்ள ஏறுன்னு கத்துறாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம இவ வெளியே போறாளா. அப்படியே மேல பார்த்தா ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இவங்க தலைக்கு மேல இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல மட்டும் மழை பெய்யல புள்ள இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் அந்த ஏலியன் ஷிப்பையே பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து ஒரு பிரைட்டான வெளிச்சம் அவன் மேல படுது. கீழே இருக்க கல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல பறகுது. அடுத்த நிமிஷமே டக்குன்னு அவளை உள்ள இழுத்துக்குது அந்த ஸ்பேஸ் ஷிப். அதை பார்த்துட்டு எல்லாரும் கத்திக்கிட்டே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்கார் தனியா ஒரு கேரவனை பாக்குறாரு. யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா யாரையுமே காணோம். கூப்பிட்டு பாக்குறாரு, யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி நம்ம போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போகும்போது அங்க இருக்க ஒரு கேமரா கார்ல தட்டுப்படுது. அதை எடுத்து பாக்குறாரு. அப்போ இந்த கேரவன்ல ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியா மீன் பிடிச்சிக்கிட்டு கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு நல்லா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் நைட்டு வானத்துல ஒரு எரிக்கல் வந்திருக்கு. இந்த குட்டி பையன் பாருங்கப்பா வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கானா. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லெக்ஸை வந்து தூக்கிட்டு போச்சுல, அதே மாதிரி இந்த பையனையும் தூக்கிட்டு போகுது. அதோட அந்த வீடியோவும் கட் ஆகுது. என்னடா அது அப்படின்ற மாதிரி போலீஸ்கார் பார்த்துட்டு இருக்கும் போது இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு, உள்ள எவனோ இருக்காண்டான்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு போறாரு. அப்படியே இவர் பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்க கபோர்ட்ல இருந்து ஒருத்தவங்க இப்படி நம்ம போலீஸ்காரரை ஒரு பேட்டை வச்சு அடிச்சுட்டு ஓரமா பயந்து போய் உட்காந்துக்கிறாங்க. என்ன ஆச்சு மேடம், என்ன ஆச்சு, ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுங்க என்னோட புருஷன் புள்ள 2 பேரையும் தூக்கிட்டு போயிடுச்சு. நம்மளை பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நிறைய கொடூரமான விஷயங்களை நம்ம மூளையில செலுத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் பயந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்கார் வந்துட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க சேஃபா தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாலும் இவங்க கொஞ்சம் கூட சமாதானம் ஆகிற மாதிரி இல்ல, ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆட்களை காமிக்கிறாங்க. வழி தெரியாம காட்டுக்குள்ள எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த செத்பாயலோட கேர்ள் ஃப்ரெண்டை தானே ஏலியன் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுல புலம்புறான், போச்சு அதுங்க அவளை தூக்கிட்டு போயிடுச்சு, எப்படி அவளை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கானா. அதை கேட்கிற ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியா இருறான்றாரு. நீ எப்படி என்ன அமைதியா இருக்க சொல்லலான்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா பக்கத்துல டிராவிஸோட இடம். அதான் நம்ம ஹீரோயின் அப்பாவோட ஃப்ரெண்ட பார்த்தாங்கல்ல, அவரோட பேர் தான் டிராவிஸ். குடுகுடுன்னு அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த டிராவிஸ் ஒரு கண்ணை திறந்த மாதிரி படுத்துட்டு இருக்காரு. ஒரு வேலை இவன் மண்டையை போட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு செத்து கிட்ட போய் பாக்குறான். அப்ப டக்குன்னு அவர் எஞ்சி செத்தோடைய கழுத்துல கத்திய வைக்கிறாரு. நல்லா ஃபுல் போதையில படுத்துட்டு இருந்திருப்பாரு புள்ள. ஹீரோயினை கூட அடையாளம் தெரியல. அதுக்கப்புறமேட்டு தான் ஏப்ரல் நீதானா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து தெளிவா பேசுறாரு. என்ன விஷயம், ஏன் எல்லாரும் பயந்து போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம ஹீரோயின் உங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த வீடியோவை காமிக்கிறாங்க. அதுல அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கு. அதை பார்த்துட்டு இவர் ஷாக் ஆவாருன்னு பார்த்தா ஆல்ரெடி இவருக்கு அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பத்தி தெரிஞ்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. யூஎஸ் கவர்மெண்ட்ல சில பேருக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மையா இப்ப நான் அவங்க கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, அந்த ரோஸ்வெல் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஏலியன்ஸுக்கும் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு ஒப்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ரோஸ்வெல் இன்சிடென்ட்னா என்னன்னு தெரியும்ல, 1947ல யூஎஸ்ல இருக்க ரோஸ்வெல் அப்படின்ற ஒரு இடத்துல வானத்துல இருந்து ஏதோ ஒண்ணு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு யூஎஸ் ஓட ஏர்ஃபோர்ஸ் போயிருக்கு. அப்ப அங்க பார்க்கும்போது ஒரு யூஎஃப்ஓ இருந்திருக்கு. அவங்களும் பப்ளிக்கா யூஎஃப்ஓவை பார்த்ததா சொன்னாங்க. ஆனா அடுத்த நாளே அப்படியே அந்த கதையை மாத்திட்டாங்க. அங்க எந்த ஒரு யூஎஃப்ஓவும் இல்ல, ஏர் பலூன் தான் கிராஷ் ஆயிருந்துச்சு அப்படின்ற மாதிரி கதையவே மாத்திட்டாங்க. ஆனா இப்பவும் அந்த இடத்துல சில பேர் ஒரு ஏலியனை பார்த்ததாகவும் யூஎஃப்ஓ இருந்துச்சு, அதாவது ஸ்பேஸ் ஷிப் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரி போய்கிட்டு இருக்கு. ஆனா இவரு இந்த டிராவிஸ் என்ன சொல்றாருன்னா, அது எதுவுமே கான்ஸ்பிரசி தியரி கிடையாது, எல்லாமே உண்மைதான். அந்த இடத்துல யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு ஏலியன் ஷிப்பை பார்த்திருக்கு. அந்த ஏலியன்ஸ் கிட்ட இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னா, ஏலியன்ஸ் எப்ப வேணா பூமிக்கு வந்து என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா தூக்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனா மனுஷங்க அது எதுலயுமே தலையிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த ஏலியன்ஸ் ஏதாச்சும் எவிடன்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா அதை மறைக்கிறதுக்கான வேலை யூஎஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்படிதான் இத்தனை வருஷமா ஒரு ஒப்பந்தம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ஒப்பந்தத்தை இப்ப நம்ம ஹீரோயின் முடிச்சு வச்சிட்டாங்க. சும்மா இல்லாம ஒரு ஏலியனை சுட்டு சாவடிச்சிட்டாங்கல்ல, அதனாலதான் இப்ப அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பயங்கர கோவத்துல இருக்கு, அதுங்களோட வேட்டையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த டிராவிஸ் சொல்றாரு. யோ என்னையா ஏலியன்ஸ் கூட இல்லாம ஒப்பந்தம் போடுவீங்க, அறிவே இல்லடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கும்போது அங்க இருக்க ரேடார்ல ஏதோ இங்க வர மாதிரி சிக்னல் வருது. அப்படியே கிட்ட வர வர டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. என்னாச்சு, அந்த ஏலியன்ஸ் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்டா, இல்ல இப்பதான் அதுங்க வந்திருக்கு, ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து இப்பதான் லேண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டிராவிஸ் சொல்லிட்டு அங்க இருக்க கன் எடுக்கிறாரு. கரெக்டா அதே சமயம் கரண்ட் போயிடுது. உடனே ஹீரோயின் அவங்க எல்லாரும் தப்பிச்சு போறதுக்கு வழியை காமிச்சிட்டு, நான் அந்த ஏலியனை பாத்துக்கிறேன்னு கன் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா இது அவரோட ப்ராப்பர்ட்டி, இதுக்குள்ள யார் வந்தாலும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் கூட சண்டை போடுறதுக்காக போய் தேடிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஏலியன் இவர்
பின்னாடி நின்னு பார்த்துட்டு டக்குன்னு ஓடுது. இவர் திரும்ப ஷூட் பண்றாரு. ஆனா அந்த ஏலியன் தப்பிச்சிருது. ஓஹோ, ஒளிஞ்சு புடிச்சு விளாடணுமா, இதோ வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு டேபிள் கடியில போய் மறைஞ்சுக்கிட்டு லைட்டா திரும்பி அந்த ஏலியன் எங்க நின்னுகிட்டு இருக்குன்னு பாக்குறாரு. அப்படி திரும்பிக்கிட்டே இருக்கும் போது ஒரு சீன்ல டக்குன்னு அந்த ஏலியனோட கால் தெரியுது. அப்படியே இந்த டேபிள் மேல குதிச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கு. இவர் மேல பார்த்து சுடுறாரு. கரெக்டா அந்த ஏலியனை சுட்டாரா என்னன்னு தெரியல, ஒரே அமைதியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல மேல இருந்து அந்த ஏலியனோட ரத்தம் இவரோட மூஞ்சில வழியுது. ஆஹா, சுட்டுட்டேன்டா, உன்னை கொன்னுட்டேன், இதே மாதிரியே உன்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் நான் கொல்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வராரா. அப்ப அப்படியே அவரோட மூஞ்சில ஒரு ஏலியன் கை பிடிச்சி அவரை தூக்குது. அவ்வளவுதான், டிராவிஸோட சோலி முடிஞ்சு. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரர் லேடியை கூட்டு போறதுக்காக ஆம்புலன்ஸை வர சொல்லி இருந்திருப்பாரு. அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, மத்தவங்களையும் காப்பாத்துங்க, என்ன மாதிரி சில பேரை அதுங்க விட்டுருது, ஆனா இன்னும் நூத்துக்கணக்கான பேர் மேலதான் இருக்காங்க, அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்களேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல நம்ம போலீஸ்காருக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே வந்து கார்ல உட்கார்றாரு. அப்ப அவரோட கையில இவங்க பொண்டாட்டி தொலைஞ்சு போன ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர், அது அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போய் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. அப்போ கதவை யாரோ தட்டுறாங்க. யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செத் பையன் அங்க இருக்க லென்ஸ் வழியா பாக்குறான். ஒண்ணுமே தெரியல, ஒரே இருட்டா இருக்கு, என்னது இது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் பாக்குறாங்களா. அப்ப அந்த இடத்துல ஏலியன் இவங்கள மாதிரியே லென்ஸ் வழியா பாத்துட்டு இருந்திருக்கு போல, அதனாலதான் ஒரே கருப்பா தெரிஞ்சிருக்கு. இப்ப கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வர பாக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல ஹீரோயின் அப்பாவுடைய ஷார்ட் கன் இருக்குல்ல, அதை இந்த செத் பைய கையில எடுத்து வச்சு நின்னுகிட்டு இருக்கான். இது ஷார்ட் கன், அந்த ஏலியன் உள்ள வந்துச்சுன்னா சுட்டு தலையை செதற வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நின்னுகிட்டு இருக்கும் போது அந்த கதவும் உடையுது. இவன் டப்பு டப்புன்னு சுடுறான். ஆனா அந்த இடத்துல பார்த்தா ஏலியன்ஸ் வரல, அதுக்கு பதிலா நம்ம போலீஸ் வந்திருக்காரு. இவன் கையில கன் வச்சிருக்கிறதுனால எல்லாருமே புடிச்சிடுறாங்க. சார் எங்களை ஏன் சார் பிடிக்கிறீங்க, எங்களுக்கு தான் உதவி வேணும், இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த போலீஸ் கேக்குறாரு, எதுகிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயின் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப போலீஸ் கூட வந்த இன்னொரு போலீஸ் சிரிக்கிறாரு, ஏலியன் நம்ம ஏலியனு யார்கிட்ட கதை விடுறீங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சா, நீங்க நம்பலல, என் கூட வாங்க சார், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போறாங்க. அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏலியன் இருந்துச்சுல, அதை காமிக்கலாமேன்ட்டு கூட்டு போனா அந்த இடத்துல ஏலியனே காணோம். அப்படின்னா அந்த ஏலியன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்து சவுண்ட் வருது. அது என்னன்னு பாத்துட்டு வரதுக்காக போலீஸ்கார் மட்டும் போறாரு. அங்க போய் பார்த்தா குழகுழன்னு ஏதோ கருப்பு கலர் லிக்விட் மாதிரி இருக்கு. அதுதான் அந்த ஏலியனோட ரத்தம். அது அவருக்கு தெரியாதுல்ல. என்னடா அதுன்னு பாத்துக்கிட்டே அப்படியே மேலே ஏறி போய் பாக்குறாரு. அந்த இடத்துல ஃப்ரெண்டுக்காரியோட நாய் செத்து போய் கிடக்கு. அப்போ இவருக்கு பின்னாடி அந்த ஏலியன் இந்த மாதிரி ஓடுது. அதை இவர் ஓரளவுக்கு பாத்துடுறாரு. அந்த ஏலியனோட சத்தம், இங்க இருக்கிற அந்த ரத்தம், இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் ஒரு வேளை உண்மையை தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு வராரு. அந்த இடத்துல செத் பாயில புடிச்சு வச்சிருக்காங்க. கூட இருக்க போலீஸ் கிட்ட சொல்றாரு, இந்த பசங்க எல்லாம் சொல்றது உண்மைதான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த போலீஸ்கார் வந்துட்டு, என்ன ஷெரீஃப் நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுறீங்க, அவனுங்களே கஞ்சா அடிச்சுட்டு போதையில வளரிக்கிட்டு இருக்காங்க, நீங்களுமா இதானே, இதனாலதானே இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸிங் போஸ்டர் எடுத்து காமிக்கிறாரு. என்னாச்சுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்காரரோட பொண்டாட்டியும் காணாம போயிட்டாங்களாம். எல்லாருமே அவங்க ஓடி போயிட்டாங்க, வேற ஊர்ல வேற ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேரு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பட் இவருக்கு அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. ஏன்னா இவங்க 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஒருவேளை அவன் என்ன விட்டுட்டு போனாலும் எதுக்கு நைட்டு யார்கிட்டயுமே சொல்லாம எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்காம போயிருக்கணும். கண்டிப்பா இந்த பசங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது தான் என் பொண்டாட்டிக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இவங்க எல்லாருமே நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு காரை ஆன் பண்றாரு. பார்த்தா முன்னாடிதான் அந்த ஏலியன் வந்து நிக்குது. அதாவது நம்ம ஹீரோயின் சுட்டாங்கல்ல அந்த ஏலியன் அப்படியே அதோடைய கையை தூக்குது. போலீஸ்காரர் மேல மட்டும் ஒரு லைட் போடுது. அந்த லைட் மூலியமா போலீஸ்காரரை அந்த ஏலியன் கண்ட்ரோல் பண்ணுது. அவர்கிட்ட இருக்க கன் எடுத்து பக்கத்துல இருக்க போலீஸை சுட்டுறாரு. பின்னாடி செத்து கத்துறான், வேணா சார் இப்படி பண்ணாதீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அது எதையுமே கேட்காம இவர் அந்த கன்னை வச்சு அவரே சுட்டுக்கிட்டு செத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வந்து செத்த காப்பாத்தி கூட்டு போறாங்க. இவன் 2 பேரும் கண்ணு முன்னாடி இறந்ததை பார்த்துட்டு பைத்திய மாதிரி கத்துறான். ஏப்ரல்னாலதான் எல்லா பிரச்சனையும், அவதான் அந்த ஏலியனை சுட்டா, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. சோ நம்ம மட்டும் போகலாம், இவன் இங்கேயே கிடக்கட்டும், எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி கன்னை வச்சு மிரட்டுறான். ஆனா அவங்க எல்லாரும் ஹீரோயினை விட்டு வர மாட்டேன்றாங்களா. அப்பனா இங்கேயே கடந்து சாவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். அவன் போன கொஞ்ச நேரத்துல இந்த பக்கம் வீடு நிலநடுக்கம் அந்த மாதிரி ஆடுது. ஹை பிச்சில் ஒரு சவுண்ட், அதை இவங்களால கேட்கவே முடியல. காதுல இருந்து ரத்தமே வருது, பாட்டில் எல்லாம் செதறுது, வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. உடனே சேஃபா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் குள்ள எல்லாரும் ஓடுறாங்க. அப்பதான் ஹீரோ என்ன பண்றாரு, கண்டிப்பா அந்த ஏலியன் வந்து எல்லாரையும் சாவடிச்சிடும், அதுக்கு பதில் நம்ம கொஞ்சம் போராடி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஃப்ரெண்டுக்காரையும் பேஸ்மெண்ட் குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு இவரு அந்த ஏலியன் கூட சண்டை போடுறதுக்காக ஒரு கத்தி எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஓடி போன செத்த காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள பயத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனை சுத்தி ஏதோ சவுண்ட் கேக்குது. எல்லா பக்கமும் பார்த்து டப்பு டப்புன்னு சுடுறான். அதுக்கப்புறம் எந்த ஒரு சவுண்டும் இல்ல. ஒருவேளை நம்ம அந்த ஏலியனை சுட்டுட்டோம் போல இருக்கு, அதை சாவடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறானா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே திரும்பினா அந்த இடத்துலதான் ஏலியன் நிக்குது. அப்படியே அவனை பிடிச்சி உடம்பு ஃபுல்லா கீரல் போடுது. முடியாம தவழ்ந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ இவன் மேல அந்த ஸ்பேஸ் ஷிப் லைட் படுது. இந்த மாதிரி பட்டாலே என்ன ஆகும், அந்த ஏலியன் ஷிப்புக்குள்ள இவங்க இழுக்கப்படுவாங்க. சோ அந்த ஷிப்புக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன
பண்றான், கையில ஹேண்ட் கஃப் இருக்கு, அதை அந்த மரத்து கூட வச்சு லாக் பண்ணிடுறான். கொஞ்சம் கொஞ்சமா இவனோட பாடி மேல இழுக்கப்படுது. அப்படியே கட்டானா இவன் போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட கை மட்டும் தனியா மரத்துல இருக்கு. கையை பிச்சுக்கிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் இவனை உள்ள இழுத்துக்குச்சு. இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரெண்டுக்காரிய காமிக்கிறாங்க. அவ செமையா பயத்துல இருக்கா. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க தூக்க மாத்திரைய அப்படியே டப்பா ஃபுல்லா போட்டுக்கிட்டா போல இருக்கு. அதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த ஏலியன் ஷிப்புக்குள்ள போறதுக்கு நான் எப்படியே செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை நிறைய போட்டு அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டுக்காரி இறந்து போயிடுறா. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கையில கத்திய வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா எந்த ஏலியனும் வரல. சரி நம்மளே போகலாமேன்னு சொல்லிட்டு எஞ்சி வெளியே நடந்து வராரா, அப்ப செவுத்த உடச்சுக்கிட்டு அந்த ஏலியன் கை அப்படியே அவரை புடிச்சு இழுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான், கண்டிப்பா அவர் இறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் போன கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோ சைலண்ட் ஆயிடுது. ஹீரோயின் பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வராங்க. அந்த இடத்துல இருக்கிறது இவங்க மட்டும்தான், யாருமே இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே கரண்ட் வந்துருது. அப்புறம் தான் கீழே பார்த்தா தர எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அந்த ரத்தத்துக்கு நடுவுல ஹீரோ ப்ரொபோஸ் பண்றதுக்காக கொடுத்த மோதிரம். அவ்வளவுதான், அதை பார்த்ததும் ஹீரோவையும் அதை தூக்கிட்டு போயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே ஓடி வராங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. நம்ம ஆளு அதுங்க கூட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து கத்துறாங்க. ஆனா அந்த ஸ்பேஸ்ஷிப் திரும்ப வர மாதிரி இல்ல. உடனே இவங்க குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க அவுட் எடுத்துட்டு வந்து விடுறாங்க. என்னையும் கூட்டு போங்க, என்ன மட்டும் ஏன் விட்டு போனீங்க, திரும்ப வாங்க திரும்ப வாங்கன்னு கத்துறாங்க. ஆனா அந்த ஸ்பேஸ்ஷிப் அங்க இருந்து போயிடுது. இவங்க கீழே விழுந்து கதறி கதறி அழுகுறாங்க. என்ன மன்னிச்சிடா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ஹீரோ நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்களா. அப்ப இவங்க மேல அந்த ரெட் கலர் வெளிச்சம். இவங்க கத்துற சவுண்ட கேட்டுட்டு அந்த ஏலியன் ஷிப் திரும்ப வந்துருச்சு போல இருக்கு. மத்தவங்க எல்லாம் எப்படி உள்ள இழுத்துச்சோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினையும் உள்ள புடிச்சு இழுத்து போட்டுக்குது. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருக்காங்க. சிலந்தி வலை மாதிரி செவுத்துல மாட்டி வச்சிருக்குங்க. அதுல இருந்து பிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்து வாந்தியா எடுக்கிறாங்க. கருப்பு கருப்பா வாந்தி வருது. கண்ணு வேற மங்களா தெரியுது. எங்க போறோன்னே தெரியாம அப்படியே தத்தி தத்தி நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு எட்ஜுக்கு வராங்க. அந்த எட்ஜ்ல நின்னு ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க. அந்த இடம் அவ்வளவு பெருசா இருக்கு. ஒரு ஷிப்பே இந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அது அப்படியே இவங்க பயத்தோட பாத்துட்டு இருக்க அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இந்த ஷிப்ல வேற இடத்துல செத்து இன்னும் உயிரோட இருக்கான் போல இருக்கு. கண் முழிக்கிறான். அவனை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்குங்க. ஒரு கை இல்லாததுனால சம வலியில பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ட்ரோன் வருது. அவன் மேல எதையோ ஒண்ணு தெளிக்குது. பாக்குறதுக்கு புழு மாதிரி இருக்கு. அது அவன் தொப்புள் வழியா உள்ள போயிடுது. அதுக்கப்புறம் லேசரை வச்சு அவனோட உடம்புல ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சிம்பிள் போடுது. சோ இந்த ஏலியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுங்க, ஒரு சோதனை எலி மாதிரி மனுஷங்களை புடிச்சிட்டு போய் விதவிதமா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அவ்வளவுதான், இந்த ட்ரோன் பண்ற வேலையில அந்த செத் பையன் அங்கேயே செத்து போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டுட்டு வேற வழியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க போற வழியில ஃபுல்லா ஏகப்பட்ட டெட் பாடிஸ், நிறைய மனுஷங்களை செவுத்துல புடிச்சு வச்சிருக்குங்க. அப்ப அதுல மனுஷனும் ஏலியனும் கலந்த மாதிரி ஒரு உருவம், ஹைபிரிட உருவாக்குறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்கோங்க போல இருக்கு. அதுல இன்னும் ஒண்ணு உயிரோட இருக்கு. அப்படியே கண்ணை திறந்து ஹீரோயினை பார்க்க இவங்க பயந்தடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ குடுகுடுன்னு எஞ்சி நம்ம ஹீரோ புடிச்சு கீழே இழுத்து போட்டு எந்திரி எந்திரின்னு கத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ உடம்புல இருந்து ஒரு அசைவும் இல்ல. இறந்துட்டாரா என்னன்னு தெரியல, கண்ணை திறக்கவே இல்ல. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுது. நீ ப்ரொபோஸ் பண்ணும் போதே நான் அக்செப்ட் பண்ணிருக்கணும், தெரியாம நான் நோ சொல்லிட்டேன். நீ அப்படி திடீர்னு வந்து சொன்னதுனால நான் பயந்துட்டேன். அதனாலதான் உன்னை வேணான்னு சொன்னனே தவிர உன்னை பிடிக்காம நான் வேணான்னு சொல்லல. அப்புறம் இன்னொரு விஷயமும் தப்பா சொல்லிட்டேன். கடைசி காலத்துல நம்மளுக்கு தனிமை மட்டும்தான் மிஞ்சுன்னு சொன்னல. ஆனா அது அப்படி கிடையாது. நம்மளுக்குன்னு யாராச்சும் ஒருத்தங்க இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே யாராச்சும் நம்ம கூட இருக்கணும். அது நீயா இருக்கணும். ஒழுங்கா எந்திரி, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ நெஞ்ச போட்டு அழுத்துன்னு அழுத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நம்ம ஹீரோ எஞ்சிடுறாரு. அவரு சாகல. இனிமேல் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் திரும்பினா குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி 3 ஏலியன் வந்து நிக்குது. அவ்வளவுதான், அது அப்படியே பயத்தோட இவங்க பாக்குறாங்க. இவங்களை பார்த்து கைய காமிக்குது. இவங்க கண்ணை மூடிக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஒரு பெரிய வெளிச்சம் அப்படியே கட் பண்ணா வேற ஒரு இடத்துல சீன் ஓபன் ஆகுது. அதுல இவங்க ரெண்டு பேருமே ஏதோ காட்டுக்குள்ள இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா எப்படியோ தப்புச்சிட்டோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே சந்தோஷமா கை கோர்த்துட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பேக்ரவுண்ட்ல லவ் சாங் வேற மாத்தி மாத்தி கண்ணாலேயே காதல் பண்ணிக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயம் ஏதோ சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா மிலிட்டரி ஆட்கள். அவ்வளவுதான், அவங்கள பார்த்தது இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆளுங்க இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்லோ மோஷன்ல சார்னு கத்தினே ஓடுறாங்க. ஆனா அவங்களோ இப்படி ஓடி வரத பார்த்துட்டு ஹீரோயினை சுட்டுறாங்க. ஹீரோயினை மட்டும் இல்ல, ஹீரோவையும் சுட்டுறாங்க. ரெண்டு பேரும் கஜினி பட சீன் மாதிரி ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு பேச முடியாம படுத்திருக்காங்க. எப்படியும் நம்ம சாக போறோம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க பாக்கெட்ல இருக்க மோதிரத்தை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவும் அதை நம்ம ஹீரோயின் கையில போட்டு விடுறாங்க. அவ்வளவுதான், அது போட்டு முடிக்க கரெக்டா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து அவங்க ரெண்டு பேரையும் சுட்டு சாவடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு 2 ஆபீசர் பேசிக்கிறாங்க. ஏலியன்ஸை பத்தி தெரிஞ்ச எல்லாருமே காலி, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஏலியன் ஷிப் கிராஷ் ஆச்சுல, அதுக்கு ஒரு கதை ரெடி. புயல்னால ஒரு ஏர்பிளேன் அங்க கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேம்பை காமிக்கிறாங்க. கிராஷ் ஆன ஸ்பேஸ்ஷிப் உடைய பாகங்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஏலியன், அதுக்கு 2 காலும் காணோம், அதை வச்சு இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஒரு பெரிய குழி, அந்த குழிக்குள்ள நம்ம ஹீரோயினை போட்டு அந்த குழியை மூட அப்படியே அந்த படத்தையும் அதே இடத்துல முடிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயினோட அப்பா ஃப்ரெண்டு டிராவிஸ்
ஏலியன்ஸ் சொன்ன மாதிரியே யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் ஏலியனுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒப்பந்தம் படி ஏலியன்ஸோட விஷயம் வெளியே தெரியாம இவங்க மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச யாரா இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலியமா ரோஸ்வெல் இன்சிடென்ட் ஒரு கான்ஸ்பிரசி கிடையாது, உண்மையிலே அங்க ஏலியன் வந்து கிராஷ் ஆயிருந்திருக்கு, அதை கவர்மெண்ட் மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை மெயினா வச்சுதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? இவ்வளோ நேரம் ஃபுல்லா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை எங்கேஜிங்கா வச்சிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. பாய்.